ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செம்மன் புனிதர் ஓரியூர் அருளானந்தர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓரியூர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி பட்டணத்துலேருந்து உள்ள ஒரு கிராமம் தான் ஓரியூர் கிராமம். ஸோ ஓரியூர் அருளானந்தருக்கு வந்துட்டு பல வரலாற்று பின்னணி உள்ளது. அது என்னென்னா, இங்கே உள்ள அப்போது ராமநாத பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னரால் வெற்றி கொள்ளப்பட்ட வரலாறு இங்கே இருக்குது ஓரியூர்லேயே. அந்த பகுதி வந்து செம்மண்ணாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ஃபெசிலிக்காவாக விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த அருளானந்தர் தான் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தோட இப்போதைய பாதுகாவலராக இருக்காங்க. ஸோ அவரை பற்றின ஹிஸ்ட்ரி நிறையா இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த ஆலயத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த ஆலயம் புதுப்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வேளாங்கண்ணி மாதிரி நிறையா சுருவ படங்களும் வரலாற்று பின்னணி சார்ந்த படங்களையும் வைத்திருக்காங்க. ஸோ அங்கேயே பார்த்திங்கன்னா சின்ன தியான ஹாலும் இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை பற்றி தெரியும். ஸோ இங்கே யார் வந்தால் முன்னாடி இந்த ஃபாதர்ஸு, ஸோ அதெல்லாம் அவங்களோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே இந்த கண்ணாடி புகைப்படம் வழியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நடந்து 1 இயருக்கு மேலே ஆச்சு. நான் அதுக்கப்புறம் தான் அதே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஓரியூர் வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு போங்க. நிறையா புதுமைகள் நடந்திருக்கு. அப்புறம் அந்த அருளானந்தர் வெட்டப்பட்ட பகுதி வந்துட்டு செம்மண்ணாவே மாறிடுச்சு அப்படிங்கிறது வந்து இந்த கோயில் ஏரியாவில் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி அவர் வெட்டப்பட்ட ஏரியாவில் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெட்டப்பட்ட உருவ சிலை மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த செம்மண் ஏரியா வச்சுருப்பாங்க. போனீங்கன்னா பார்க்கலாம். பின்னாடியே வந்து நற்கரணை ஆலயம் இருக்கும். ஸோ இதெல்லாமே இருக்கும். இது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த வாழ்க்கை வரலாறு பற்றின உருவப்படங்கள் மட்டும்தான். இனிமேல் தான் பார்த்திங்கன்னா கோயில். ஸோ முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அர்ச்சிப்பு விழா நடந்துக்கிட்டு இருக்குது, பெசிலிக்கா ரிலேட்டடானது. ஸோ அதை ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவில் இந்த உருவப்படத்தோட வரலாறு பாருங்கள். நான் அடுத்து வந்துட்டு இந்த கோயில் அப்புறம் இந்த உருவப்படத்துக்கு சைடில் இருக்க தியான பீடம் மாதிரி உள்ளதெல்லாம் காட்டுறேன். ஸோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா தியான பீடம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அமைதியான நிலையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் இங்கே வந்துட்டு அப்படின்னா இதில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த பூங்கா பார்த்திங்கன்னா கோயிலோட பேக் சைடு இருக்குது. ஸோ பின்னாடி தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து கோயில், அதுக்கப்புறம் முன்னாடி உள்ள அர்ச்சிப்பு பந்தல் எல்லாத்தையும் பார்க்கலாம். நற்கண்ணை ஆலயம் எல்லாத்தையும் காட்டுறேன். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா பெசிலிக்கா அர்ச்சிப்பு இல்லைனால அங்கே மேளம்லாம் அடித்து நல்லா வரவேற்பு செஞ்சுருந்தாங்க. ஸோ மாதா பாட்டு அந்த மாதிரி தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நீங்கள் பூசை எழுதணும் அப்படின்னா அன்றைக்கு வந்து வெளியே வச்சு எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு வலது பக்கமே பார்த்திங்கன்னா பூசை எழுதுகிற இடம், உருவப்படம், அப்புறம் மெழுகுதிரி, அது தேவையான பொருட்கள்லாம் கிடைக்கும். ஸோ அர்ச்சிப்பு விழாவுக்கு ரெடி பண்ணப்பட்ட மேடை பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்பகுதியில் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இது அன்னைக்கு பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் எல்லா மக்களும் நிறையா வந்திருந்தாங்க. அது கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி மிகப்பெரிய பந்தலாக முன்னாடி போட்டிருந்தாங்க. ஃபாதர்ஸும் நிறைய பேர் கலந்து கொண்டாங்க இந்த அர்ச்சிப்பு விழாவில்.
இவ்வளோ நேரம் நம்ம ஆலயத்துக்கு வெளியில் உள்ள பகுதியில் தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே போய் பார்க்கலாம். பீடம் எல்லாத்தையும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆலயத்துக்கு சைடு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சின்ன வழிபாட்டு திட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் மெயினாக வந்துட்டு நம்ம பீடத்தெல்லாம் பார்க்க போகிறோம். பீடமே அவ்வளோ அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாங்க. நார்மலாகவே இந்த பீடத்துக்கு பார்க்குறப்போ நமக்கு ஒரு மன நிம்மதியும் ப்ளசண்ட்டும் கிடைக்கும். ஸோ அங்கே வந்து வெளியூர் மக்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க வந்தவங்க எல்லாம். இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அருளானந்தர் வெட்டப்பட்ட திருவுருவ சுருவமும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட கல்லறையும் தனியாக கோயிலுக்கு பின்னாடியே வச்சுருக்காங்க. இது போக பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தொட்டியே ஸ்கூல் இருக்குது, அருளானந்தர் ஸ்கூலு. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு வர உங்களுக்கு தேவையான டாய்லெட் வசதி எல்லாமே இங்கே அமைச்சு வச்சுருக்காங்க.